ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். உடம்புல இந்த 6 பிரச்சனைகள் தீரணுமா? கொத்தவரங்காய் சாப்பிட்டாலே போதும். அப்படி என்னென்ன 6 பிரச்சனைகள் அப்படின்னு தெரியணுமா? அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காய்கறிகள்ல ஒரு சில காய்கறிகள மட்டும் தான் நம்ம விரும்பி சாப்பிடுறோம். பெரும்பாலான காய்கறிகள அதோட அரும தெரியாமலே ஒதுக்கி வச்சுர்றோம். அப்படி நெறைய சத்துக்கள் இருந்தும், நம்ம கண்டுக்காம இருக்கிற காய்கள்ல முக்கியமான ஒண்ணுன்னா கொத்தவரங்காய சொல்லலாம். இதோட அற்புத பலன்கள தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனி அடிக்கடி வாங்கி சாப்பிடுவீங்க. கொத்தவரங்கா அப்படிங்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கொத்தவரங்காய் இருக்குல்ல, இது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய ஊட்டச்சத்து நன்மைகளையும் நமக்கு கொடுக்குது. சரி வாங்க, கொத்தவரங்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கொத்தவரங்கால என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? கொத்தவரங்கா ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட ஒரு காய் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பா விட்டமின் சி, விட்டமின் கே, மாங்கனீசு இது மாதிரியான சத்துக்கள்லாம் நிறைய இருக்கு. அதோடவே டயட்ரி ஃபைபர், விட்டமின் ஏ, பொட்டாசியம், இரும்புச்சத்து இந்த சத்துக்களும் அதிகமா இருக்கு. உடல் எடையை குறைக்கிறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உணவுல எப்பொழுதும் நம்ம கவனமா இருக்கணும். என்ன சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம், எந்த நேரத்துல சாப்பிடுறோம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினாலே உடல் எடையை கட்டுக்கோப்பா வச்சுக்கலாம். அதையும் தாண்டி சில உணவுகள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கொத்தவரங்காய் இருக்குல்ல, இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு மிகச்சிறந்த உணவு தான். இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்களும் விட்டமின்களும் மினரல்களும் உடல் எடையை கணிசமா குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். கர்ப்பகால ஆரோக்கியத்துக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கர்ப்ப காலத்துல பெண்கள் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுத்துக்க வேண்டியது அவசியமான ஒண்ணா இருக்கு. அதுக்கு ஏற்ற காய்கறிகள்ல ஒண்ணுன்னா கொத்தவரங்காய் சொல்லலாம். கொத்தவரங்காயில ஃபோலிக் அமிலம் அதிகமா இருக்கு. இது உடல்ல மற்ற ஊட்டச்சத்துக்களை சரியா உறிஞ்சுக்கிறதுக்கும் போதிய அளவு விட்டமின்கள் மினரல்களை நம்ம பெறுறதுக்கும் உதவியா இருக்கும். ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். உடல்ல ஹீமோகுளோபின் அளவு குறையிறப்ப வேறு சில காரணங்களாலும் ரத்த ஓட்டத்துல தடை உண்டாகும். ரத்த ஓட்டத்துல குறைபாடு ஏற்படுறதுனால நரம்பு மண்டலத்துல தொடங்கி உடம்புல பல பிரச்சனைகளுக்கு அது காரணமா அமைஞ்சிரும். இந்த ரத்த ஓட்டத்தை சரி செய்யறதுக்கு கொத்தவரங்காய உணவுல அதிகமா சேர்த்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய பைட்டோகெமிக்கல்கள் இருக்குல்ல, இது ரத்தத்துல ஆக்சிஜனை கடத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீரா வச்சிருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். ஜீரண ஆற்றலை மேம்படுத்துறதுல கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஜீரண ஆற்றலை மேம்படுத்துறதுல கொத்தவரங்காய்க்குன்னு ஒரு முக்கிய பங்கே இருக்கு. குடல் ஆரோக்கியத்தையும் தாண்டி ஜீரண ஆற்றலை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கு. குறிப்பா உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கும் குடல்ல தேங்கி இருக்கும்ல அந்த கழிவுகள் டாக்ஸின்கள் வெளியேற்றுறதுக்கும் ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கும் மலச்சிக்கலை தீக்கிறதுக்கும் கொத்தவரங்காய் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீரிழிவு நோயாளிகளுக்கு கொத்தவரங்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய் இருக்குல்ல, அது நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தோன்னா கொத்தவரங்காயில் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. காய்கறிகள்லேயே கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய காய் அப்படின்னா கொத்தவரங்காய் தான். இதில் நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு. அதோட கிளைசமிக் குறியீடும் இதில் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால கொத்தவரங்காயை நீரிழிவு நோயாளிகள் அதிகமாக உணவில் எடுத்துக்கலாம். இந்த வீடியோல கொத்தவரங்காய் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்ல கொத்தவரங்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். அப்படியே ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ, பாய்.